வணக்கம் அச்சீவர்ஸ், வெல்கம் டு ராஜ் ஸ்டடி சர்க்கிள். இந்த வீடியோல நம்ம படிக்கும் போது தூக்கம் வராம இருக்கிறது எப்படி அல்லது கான்சன்ட்ரேஷனை இன்க்ரீஸ் பண்றது எப்படி அப்படின்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ லாஸ்ட் ரீசன் இல்ல லாஸ்ட் டிப்ஸ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. ஃபர்ஸ்ட் ரீசன் உங்களுக்கு ஏன் படிக்கும் போது தூக்கம் வருது அப்படின்னா, யூ ஆர் ஃப்ரைங் யுவர் பிரெயின்ஸ் வித் இன்ஸ்டன்ட் கிராட்டிஃபிகேஷன். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு புரியணும் அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்க்கலாம். இப்போ நீங்க காலையில சீக்கிரமா எந்திக்கிறீங்க, ஒரு 5 மணிக்கு எந்திக்கிறீங்கன்னு வச்சுக்கலாம். எந்திரிச்சு நீங்க ஒரு போர்ஷன் ஃபிக்ஸ் பண்ணிருக்கீங்க, இதை படிக்கணும், அதை படிச்சு நம்ம டெஸ்ட் போடணும் அப்படின்னு சொல்லி அதை நீங்க பண்ணவும் சரிங்கன்னு வச்சுக்கலாம். சரியா, காலைல எழுந்துச்சு ஒரு சில குறிப்பிட்ட போர்ஷனை படிக்கிறீங்க, படிச்சு டெஸ்ட் போடுறீங்க. டெஸ்ட் போட்டு முடிச்ச உடனே உங்களுக்கு நீங்க சாப்பிடும் போது இல்ல அதுக்கு முன்னாடி ஒரு ஃபீல் இருக்கும். படிச்ச உடனே நம்மளுக்கு ஒரு சாட்டிஸ்பாக்சன் வரும். சரியா, அந்த ஃபீலிங் நம்ம அந்த ஃபீல் தான் முக்கியம். காலையில எழுந்திரிச்சு படிக்கும் பொழுது நம்மளுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு அந்த ஹார்மோன் சுரந்திருக்கவே சுரந்துட்டாரு. ஓகேவா, அப்ப நம்ம படிச்சு முடிச்ச உடனே அந்த சாட்டிஸ்பாக்சன் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியும். ஆனா நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, நம்ம கொஞ்ச நேரம் கழிச்சு நம்ம மொபைல் எடுத்து ரீல்ஸ் பார்ப்போம், இல்ல ஏதாவது ஒண்ணு ப்ரௌஸ் பண்ணுவோம். ப்ரௌஸ் பண்ணும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு அந்த இன்ஸ்டன்ட் சாட்டிஸ்பாக்சன் ஹார்மோன் நம்மளுக்கு சுரக்க ஆரம்பிக்கும். ஓகேவா, நீங்க நார்மலா ஏதாவது படிக்கிற மெத்தட் ஃபாலோ பண்ணுவீங்க, அதுல கொஞ்சம் பிரேக் எடுக்கிறதுக்குன்னு சொல்லி ஏதாவது நீங்க பண்ணுவீங்க. சரியா, அப்ப நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அந்த பிரேக் எடுக்கும் பொழுது நம்மளுக்கு இந்த ஹார்மோன் நல்லா சுரந்துடும், அதாவது சாட்டிஸ்பாக்சன் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு அதை விட ஒரு நல்ல விஷயம் பண்ணி சாட்டிஸ்ஃபை பண்றதுக்கு பிரெயின் யோசிக்கும். சரியா, அப்ப நம்மளுக்கு அடுத்து படிக்கிறதுக்கு கஷ்டமா இருக்கும். இதை நீங்க அடுத்த தடவை படிக்கும் போது நல்லா நோட் பண்ணி பாருங்க. படிப்புங்கிறது நம்மளுக்கு ஒரு வகையான சாட்டிஸ்பாக்சன். ஓகேவா, சோ அப்ப அந்த ஹார்மோன் சுரக்குது. சோ என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம படிக்கிறத விட மொபைல் நோட்டும் பொழுது அந்த ஹார்மோன் அதிகமா சுரக்கும். அப்ப அடுத்த தடவை நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, படிக்கும் பொழுது கம்மியா நம்மளுக்கு சுரக்கும். அப்ப என்ன ஆகும், பிரெயின் என்ன பண்ணும், நம்மளுக்கு அதிகமா சுரக்கிற மாதிரி ஆக்டிவிட்டிஸை பண்ண சொல்லும். ஓகேவா, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம மொபைல்ல ஸ்க்ரோல் பண்றது. சரியா, சோ ரீல்ஸ் பாக்குறது, இல்ல நம்மளுக்கு பொதுவாகவே ப்ரௌஸ் பண்றது, அதை நம்மளுக்கு என்ன ஆகும்னா அந்த ஒரு ஹார்மோன் நமக்கு சுரக்கும். சரியா, சாட்டிஸ்பாக்சன் ஆயிடும். சோ அது நம்மளுக்கு படிக்கிறதுல இன்ட்ரெஸ்ட் கம்மியாகும். ஸோ சில ஆக்டிவிட்டிஸ் பார்த்தோம் அப்படின்னா அந்த டோபமைன் ரொம்ப அதிகமா சுரக்க வைக்கும். சரியா, அதுல எக்ஸ்பெஷலி பேட் ஹேபிட்ஸ் ரொம்ப ரொம்ப நம்மளுக்கு முக்கியம். சரியா, இப்போ ஒரு பேட் ஹேபிட்ஸ் ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்க அடிக்டடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். நான் நேம் பண்ண விரும்பல, நீங்களே ஏதாவது இமேஜின் பண்ணிக்கோங்க. அந்த விஷயம் பண்ணும் பொழுது நம்மளுக்கு டோபமைன் அதிகமா சுரக்கும். ஓகேவா, அப்ப அதுக்கப்புறம் நம்ம ஃபுல்லா டயர்ட் ஆயிருவோம். அதுக்கப்புறம் நம்மளுக்கு எந்த ஒரு விஷயத்துல ஃபோக்கஸ் பண்ண முடியாது. ஓகேவா, இப்ப ட்ரக்ஸா கூட இருக்கலாம். சோ இன்ஸ்டன்டா ஒரு கிராட்டிபிகேஷன் கிடைக்கும். நம்ம டோபமைன் ஃபுல்லா சுரந்துரும். சோ அதுக்கப்புறம் நம்மளுக்கு என்ன பண்ண முடியாதுன்னா, மறுபடியும் அதே அளவு நம்ம சுரக்க வைக்க முடியாது, எஸ்பெஷலி ஸ்டடீஸ்ல. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு படிக்கும் பொழுது அந்த இன்ட்ரெஸ்ட் கம்மியாயிருக்கும். ஓகேவா, அப்ப நம்ம என்ன பண்ணணும், ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு படிக்கிறத வச்சு மட்டும்தான் நம்ம டோபமைன் சுரக்கணும், இல்ல சாட்டிஸ்பாக்சன் அடையணும், இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி நீங்க எல்லாத்துக்கும் நோ சொல்லிடணும், அவாய்ட் பண்ணிடணும். எஸ்பெஷலி நம்மளுக்கு மொபைல ஸ்க்ரோல் பண்றோம். சரி, அது இன்ஸ்டாகிராமா இருந்தாலும் சரி, இல்ல யூடியூபா இருந்தாலும் சரி, இல்ல எந்த ஒரு சோசியல் மீடியா இருந்தாலும் சரி, நம்மளுக்கு டோபமைனை நம்ம அப்படி கன்சர்வ் பண்றோம். ஓகேவா, நீங்க ஈவினிங் எந்த ஒரு ஆக்டிவிட்டிஸ்னாலும் பண்ணிக்கலாம். சரியா, சோ அதன் மூலியமா நம்மளுக்கு காலையில ஏர்லி மார்னிங்ல இருந்து ஈவினிங் வரைக்கும் நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, பிரெயினை ஃப்ரெஷ்ஷா வச்சிருக்கோம். நம்ம சாட்டிஸ்பாக்சன் படிப்பு மூலியமா மட்டும்தான் அட்டென்ட் பண்ண ட்ரை பண்றோம். இதை நீங்க கான்சியஸா பண்ணீங்க அப்படின்னா, நெக்ஸ்ட் டைம் படிக்கிறது ஃபுல்லா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியே ஆகாது, பிளஸ் தூக்கங்கிறது வரவே வராது. ஓகேவா, இதுதான் பேசிக்கான ரீசன். நீங்க உங்களுக்கு படிக்கும் பொழுது இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கு, பேசிக்கான ரீசன் என்ன, நம்ம அந்த டோபமைனை நம்ம சுரக்க வச்சிருவோம். இப்ப ரெண்டாவது காரணம் பார்க்கலாம். உங்களுக்கு படிக்கும் பொழுது ரொம்ப தூக்கம் வருது அப்படின்னா, அது உங்களோட ஃபுட் ஹேபிட்ஸா தான் இருக்கும். ஓகேவா, ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் கம்மியாருது, ரெண்டாவது ஃபுட் ஹேபிட்ஸ். ஓகேவா, இப்ப ஃபுட் ஹேபிட்ஸை பொறுத்த மட்டும் நம்ம ஹை கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபுட்ஸை சாப்பிட்றதா முக்கிய காரணம். கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, நம்ம ஒரு ஃபுட்டு சாப்பிட்ட உடனே எந்த அளவுக்கு வேகமா அந்த ஃபுட்டு அப்சர்வ் ஆகி நம்மளுக்கு குளுக்கோஸா கன்வெர்ட் ஆகுது அப்படிங்கிறது தான். அப்ப நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, சில ஃபுட்டு சாப்பிட்ட உடனே நம்மளுக்கு வேகமா அந்த குளுக்கோஸ் ஸ்பைக் ஆகிற மாதிரி தான். ஓகேவா, அப்ப ஸ்பைக் ஆன மாதிரி கீழே வேகமா டவுன் ஆயிடும். அப்ப என்ன ஆயிடும் அப்படின்னா, நம்மளுக்கு டயர்ட் ஆயிடும். இதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ரைஸ், அதுக்கப்புறம் சுகர், இந்த மாதிரி விஷயங்களை கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். ஓகேவா, அதனாலதான் உங்களுக்கு நீங்க பொங்கலோ இல்ல மத்தியானம் நல்லா ஃபுல்லா சாப்பிடுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு உடனே பாடியில என்ன ஆகும், பிளட்ல குளுக்கோஸ் லெவல் அதிகமாயிட்டு உடனே கிராஷ் ஆயிரும். அப்ப கிராஷ் ஆகும் பொழுது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தூக்கம் வர ஆரம்பிக்கும். சோ நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்மளுக்கு கிளைசமிக்ஸ் இண்டெக்ஸ் ஃபுட்டு அதை நீங்க கம்ப்ளீட்டா அவாய்ட் பண்ணலாம், எக்ஸாம் கிளியர் பண்ற வரைக்கும். ஓகேவா, சோ அதற்கு பதிலா நீங்க ஆல்டர்னேட்டிவா ஏதாவது டயட் ஃபாலோ. ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன். இப்போ நம்மளுக்கு காலையில பொங்கல் சாப்பிடுறோம் அப்படின்னா, அது கிளைசமிக் இண்டெக்ஸ் ரொம்ப அதிகமா இருக்கும். அதனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா,
நம்மளுக்கு கண்டிப்பா தூக்கம் வந்துடும். இப்ப அதுக்கு போல நீங்க ஓட்ஸ் வந்து சாப்பிடலாம். ஓட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு கிளைசமிக் இண்டெக்ஸ் வந்து ரொம்ப கம்மி, அதுல வந்து உடனே வந்து கிராஷ் ஆகாது, பிளஸ் அதுல வந்து நம்மளுக்கு கார்போஹைட்ரேட்டும் அதிகமா இருக்கும். ஓகேவா? சோ இந்த மாதிரி நீங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு சேஞ்சஸ் வந்து பண்ணிக்கலாம். ஓகேவா? உங்களுக்கு என்ன முடியுதோ அந்த சேஞ்சஸ் பண்ணிக்கலாம். அப்ப செகண்ட் ரீசன் உங்களுக்கு தூக்கம் வர்றது காரணம் என்ன அப்படின்னா நம்மளோட ஈட்டிங் ஹேபிட். தூக்கம் வர்றதுக்கு இல்ல இன்ட்ரெஸ்ட் கம்மியா இருக்கிறதுக்கான மூணாவது காரணம் வந்து பார்க்க போறோம். மூணாவது காரணம் என்ன அப்படின்னா நம்ம படிக்கிறத பிளான் பண்ணாம படிக்கிறோம். காலையில எழுந்து படிக்கிறீங்க, அப்ப எழுந்து படிக்கும் பொழுது முந்தின நாள் நைட்டே என்ன பண்ணும், காலையில செஷன்ல என்ன படிக்க போறோம், சாயங்காலம் ஆஃப்டர்நூன் செஷன்ல என்ன படிக்க போறோம், நைட் செஷன்ல என்ன படிக்க போறோம் அப்படின்னு சொல்லி ப்ரீ பிளான்டா போட்டு வச்சுட்டு நீங்க வந்து தூங்கி எழுந்து படிக்கணும். சரியா? அப்போ வந்து நீங்க காலையில நம்ம ஒரு ஸ்டடி ஹால்லயோ இல்ல ஒரு லைப்ரரியிலயோ படிக்கும் பொழுது உங்களுக்கு இந்த 3 மணி நேரத்துல நம்ம என்ன படிச்சு முடிக்கணும் அப்படிங்கிற டார்கெட் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். தெரியாம படிச்சீங்கன்னா உங்களுக்கு வந்து எவ்வளவு வேகமா படிக்கணும், இல்ல எவ்வளவு மனப்பாடம் பண்ணணும், என்ன டார்கெட் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியாம இருக்கிறதுனால நீங்க பொதுவா படிப்பீங்க. பொதுவா படிக்கும் பொழுது நம்மளுக்கு அந்த ஒரு ஃபயர், அந்த ஒரு எனர்ஜி வந்து இருக்காது. ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் வந்து பார்க்கலாம். இப்போ நீங்க ரூமை கிளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றீங்க. ரூமை எப்ப கிளீன் பண்ணணும்னு முடிவு பண்ணாம நீங்க விட்டுறீங்க. 1 வாரம் 2 வாரம் ஆனாலும் ரூம் வந்து குப்பையா தான் கிடக்கும். இதே வந்து இன்னும் 2 மணி நேரத்துல கிளீன் பண்றோம் அப்படின்னு சொல்லி ஒரு டார்கெட் வச்சு பாருங்க, கண்டிப்பா வந்து கிளீன் பண்ணிடலாம். இல்ல வந்து 2 மணி நேரத்துல பேரண்ட்ஸ் வந்து வராங்க அப்படின்னு சொல்லி டிசைட் பண்ணிக்கோங்க, கண்டிப்பா வந்து கிளீன் பண்ணலாம். அப்ப என்ன அர்த்தம், நம்மளுக்கு படிக்கும் பொழுது டார்கெட் இல்லாம படிக்கிறது இன்ட்ரெஸ்ட் வந்து கம்மி பண்ணிடணும். அது கண்டிப்பா தூக்கத்துலதான் போய் முடியும். ஓகேவா? இல்ல அப்படின்னா என்ன பண்ணுவோம், தேவையில்லாம வேற யார்ட்ட பேசி டைம் வந்து ஸ்பெண்ட் பண்ணிடுவோம். இல்ல வந்து நம்மளுக்கு தனியா உட்காந்து படிக்கும் பொழுது டார்கெட் இல்லாதப்ப நம்ம கண்டிப்பா தூங்கிடும். ஓகேவா? இப்ப இந்த 3 ரீசனையும் ஃபாலோ பண்றீங்க. நம்மளுக்கு இந்த 3 ரீசனை ஃபாலோ பண்ணாலே நம்மளுக்கு தூக்கம் வராது, இன்ட்ரெஸ்டா கான்சென்ட்ரேட்டா படிச்சிடலாம். அப்படியும் உங்களுக்கு தூக்கம் வருதுன்னா உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிள்ல வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னு சொல்லி அர்த்தம். ஓகேவா? அப்ப ஒவ்வொருத்தங்களுக்கும் நம்மளுக்கு ஒவ்வொரு மாதிரியான ஸ்லீப்பிங் சைக்கிள் இருக்கும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா 6.5 மணி நேரம் ஸ்லீப்பிங் சைக்கிள். சரியா? எனக்கு 6.5 மணி நேரம் தூங்கினாதான் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா எனர்ஜெட்டிக்கா இருக்கும், கம்ப்ளீட் ஃபுல் எனர்ஜில வந்து நான் இருப்பேன். அதே மாதிரி உங்களோட ஸ்லீப்பிங் சைக்கிளை வந்து நீங்க டிசைட் பண்ணணும். இது எப்படி சார் டிசைட் பண்றது அப்படின்னா நீங்க டெய்லி வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட டைம் வந்து தூங்கி செக் பண்ணி பார்க்கணும். ஃபர்ஸ்ட் 6 ஹவர் வந்து தூக்கி ட்ரை பண்ணி பார்க்கணும் நம்மளுக்கு எப்படி எனர்ஜி லெவல் இருக்கு அப்படின்னு சொல்லி. அடுத்து நீங்க வந்து 7 ஹவர் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம், 7.5 ஹவர்ஸ் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரியா? அதுக்கு மேல வந்து நீங்க கண்டிப்பா தூங்கக்கூடாது. ஓகேவா? நம்மளுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல அதுக்கு மேல தூங்கணும் அப்படின்னா டைம் வந்து வேஸ்ட் ஆயிடும். அப்ப நம்மளுக்கு ஒவ்வொரு நாளும் என்ன பண்றோம் அப்படின்னா குறிப்பிட்ட டைம் வந்து தூங்கி எழுந்துச்சு நம்மளுக்கு எப்படி இருக்கும், நம்ம ஃப்ரெஷ்ஷா இருக்கோமா அப்படின்னு சொல்லி நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும். அப்ப நம்ம இன்சஃபிஷியண்டா வந்து நம்ம தூங்கும் பொழுது கண்டிப்பா தூக்கம் வந்துடும். சரியா? நீங்க ஒரு நாளைக்கு 4 மணி நேரம் தூங்கிட்டு காலையில எழுந்துச்சு நல்லா ஃப்ரெஷ் ஆயிட்டு படிக்க ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பா தூங்கிடுவீங்க. டெஸ்க்ல வந்து நீங்க எங்க படிச்சாலுமே, படிக்கிற நல்ல சரௌண்டிங்ல படிச்சாலுமே நீங்க வந்து தூங்கிடுவீங்க. அப்ப என்ன பண்ணணும், நைட்டு வந்து ரொம்ப டிசிப்ளினா ஒரு டைம் செட் பண்ணி நீங்க வந்து ஒரு 10 o'clock தூங்குறீங்க அப்படின்னா அந்த டைம் வந்து மிஸ்ஸே ஆகக்கூடாது. நீங்க வந்து எந்த போன் பேசுற எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் அதுக்கு முன்னாடி நீங்க வச்சுக்கணும். ஓகேவா? நீங்க வந்து சொல்லிடணும் ப்ரீ பிளானா 10 மணிக்கு தூங்கிடுவேன் அப்படின்னு சொல்லி நீங்க அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணலாம், தூங்குறதுக்கே அலாரம் வைக்கலாம், வச்சுட்டு நீங்க தூங்கலாம். அப்போ ஒரு குறிப்பிட்ட டைம் ஃபிக்ஸ் பண்றோம். டெய்லி வந்து என்ன பண்றோம் அப்படின்னா அந்த ஃபிக்ஸ்டு டைம்ல நம்மளோட பெஸ்ட் ஸ்லீப்பிங் சைக்கிளுக்கு என்ன பீரியடோ அந்த டியூரேஷன் வந்து நம்ம தூங்கிடும். ஓகேவா? அப்படி தூங்காத பட்சத்தில் நம்மளுக்கு கண்டிப்பா தூக்கம் வரும். ஏன் அப்படின்னா பாடியால நம்மளுக்கு ரெஸ்ட் இல்லாத பட்சத்தில் அதுவே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதனாலயே உங்களுக்கு தூக்கம் வரும். இந்த 4 விஷயத்த நீங்க ஃபாலோ பண்ணாலே உங்களுக்கு படிக்கும் பொழுது கண்டிப்பா தூக்கம் வராது, நல்லா வந்து ஃபோக்கஸ்டா படிப்பீங்க. அப்படி இல்லை சார் இதுக்கு மேல எனக்கு தூக்கம் வருது அப்படின்னா அதற்கு காரணம் என்ன அப்படின்னா ஆஃப்டர்நூன் கிளாஸ் தான். ஆஃப்டர்நூன் கிளாஸ்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு மத்தியானம் வந்து கண்டிப்பா நம்மளோட இந்தியன் டயட்ல நம்ம நிறைய வந்து என்ன பண்றோம், ரைஸ் வச்சு பாத்தீங்கன்னா சாப்பிடுறோம். அதனால நம்மளுக்கு மத்தியானம் வந்து கண்டிப்பா தூக்கம் வரும். இந்த மதிய தூக்கத்துல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. இந்த ஆஃப்டர்நூன் கிளாஸ்ல இருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரே வழிதான். சரியா? நம்ம வந்து சரணடைஞ்சிறது தான் தூக்கத்திட்ட. அப்ப எப்படி வந்து தூங்கணும் அப்படின்னா நம்ம வந்து ஒரு பவர் நேப் எடுத்துக்கலாம். பொதுவாக பவர் நேப்னா என்ன அப்படின்னா நம்மளுக்கு எனர்ஜி கம்மியாகாம அதே நேரத்துல தூங்குறது. சரியா? அப்ப ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளுக்கு ஒரு ஸ்லீப் ரிதம் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு 20 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் அது வந்து பவர் நேப் அப்படின்னு சொல்லுவாங்க. அது 20 இருந்து 25 நிமிஷம் வரைக்கும் தூங்கினீங்கன்னா உங்களுக்கு அந்த டீப் ஸ்லீப்புக்குள்ள போகாது. ஓகேவா? மைண்ட் உங்களுக்கு 25 நிமிஷத்துக்கு மேல தூங்கிட்டீங்க இல்ல 40 நிமிஷத்துக்கு மேல தூங்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு மைண்ட் வந்து ஒரு டீப் ஸ்லீப்ல போயிடும். சரியா? அப்ப நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க படிச்சுட்டு இருக்க இடத்துலயே டெஸ்க்ல ஒரு 20 நிமிஷம் இல்ல 25 நிமிஷம் அலாரம் வச்சுட்டு என்ன பண்ணலாம், படுத்துடலாம். மத்தியானம் 25 நிமிஷம் கழிச்சு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா நீங்க ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு மறுபடியும் படிக்கலாம். ஓகேவா? சோ வந்து ஆஃப்டர்நூன் கிளாஸ் நம்மளால ஒண்ணுமே பண்ண முடியாது. அதை வந்து நம்ம சரி பண்ணணும் அப்படின்னா இந்த பவர் நேப்ங்கிற ஸ்ட்ராட்டஜி தான் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த விஷயங்களை ஃபாலோ பண்றது மூலியமா
படிக்கும் பொழுது உங்களுக்கு தூக்கம் வராம நீங்க தடுத்துடலாம், சரியா? உங்க கோல்ல நீங்க அச்சீவ் பண்ணிடலாம். இப்ப இதை தாண்டியும் தூக்கம் வருது எனக்கு அப்படின்னா உங்களை கடவுள் தான் காப்பாற்றும். இல்லைன்னா மேல சொன்ன 5 விஷயத்துல நீங்க ஏதோ ஒன்று ஃபாலோ பண்ணாம இருக்கிறீங்க அப்படின்னு தான் அர்த்தம், சரியா? சோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் பட்சத்தில் லைக் பண்ணுங்க. அதே மாதிரி காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கான அப்டேட்டட் கிளாஸஸ் வந்து நான் போடுறேன் என்னோட சேனல்ல. அது வேணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஓகேவா? இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோல நம்ம சந்திக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.